அல்லேலூயா. பைபிளில் ஜெபத்து குறித்து எழுதியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் பார்த்தாலே, அங்கே நடந்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்தாலே, நான் அடிக்கடி ஒரு கொஸ்டின் இந்த வருஷத்தில் பாரு, இதெல்லாம் நிஜமா பொய்யா அப்படி கேள்வி கேட்குறேன். இப்போ அப்போஸ்தலர் 12 என்ன, சபையார்கள் ஒருமனப்பட்டு ஒரு வீட்டில் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. வீடு தான், ஒரு வீட்டில் கூட்டி ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு அம்மா வீட்டில் எல்லாரையும் கூட்டி ஜெபம் பண்ணோம். ஏன்னா நான் ஏற்கனவே ஒருத்தரை இழந்துட்டாங்க. ஒரு ஊழியக்காரர் கொலை பண்ணப்பட்டார். 2வது பேதுருவை சிறைச்சாலையில் போட்டு அவரும் கொல்ல போகிறார், அவ்வளோ சாக விட போகிறார். அப்போ தான் சபையில் விழிக்குது, சபைகளே அப்போ தான் விழிக்குது. உபத்திரவங்கள் கொஞ்சம் வந்து முடிஞ்ச பிறகு தான் சபைகள் கொஞ்சம் விழிக்குது. அவங்க ஜெபத்திற்கு பதில் வருமானே உங்களுக்கு தெரில, பதில் வரும் அப்படின்னே தெரில. ஏன்னா நீ பிதற்றுகிறாய் அப்படிங்கிறாங்க. அந்த ஜெபத்துக்கு பதிலே கதவுல நிற்குது, வாசல் படையில் நிற்குது. அவங்க ஜெபத்துக்கான பதில் வந்ததையும் நம்பலை. அப்படிப்பட்டவர்கள் ஒருமனப்பட்டு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். யோசுவாதா, இதெல்லாம் இப்படிப்பட்ட அற்புதங்களே இன்னைக்கு நடக்கிறதே இல்லையேங்க. நடக்குதா? உங்கள் ஊரில் நடக்குதா? நடக்கவே இல்லையேங்க. அப்போ அது பொய்யா இருக்குமோ? அதெல்லாம் பொய் கிடையாது. ஜெபிக்க வேண்டிய நாம தான் போய் ஒரு மனதை இல்லை. ஓஞ்சரிச்சு ஏஞ்சரிச்சு ஒரு கூட்டு ஜனங்கள் ஒருமனப்படணும். நான் அந்த அப்போஸ்தலர் 12 ஏரோதோடு ஆரம்பிக்குது. அதிகாரத்தோடு ஆரம்பிக்குது. அதிகாரத்தை யூஸ் பண்ணி அந்த அதிகாரமே ஜெபத்தில் ஏரோது செத்தே போயிடுறான். நான் ஒரு நாள் ஜெபத்தில் ஆண்டவர் என்னை எப்படி நடத்தினார், என்னை எப்படி ஜெபிக்க வச்சார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஊழியர்கள், அந்த கட்டப்பட்டுள்ள வாலிபர்கள் கட்டவிழ்க்கப்பட்டு ஊழியத்தை செய்ய வைக்கிறதே சபைகள் தான் செய்யணும். இப்போ எங்கே ஊழியர்கள், சபையிலேருந்து ஊழியக்காரர்களை உருவாக்காத சபைகள் தான் இன்றைக்கி நிறைய பார்க்கும். ஊழியம் பார்க்குறதே யாரும் விரும்புகிறதில்லை. தான் சர்ச்சில் இருந்து ஒருத்தர் மெஸ்ஸரியாக போகிறாங்க, இல்லை ஒரு ஊழியத்துக்கு போகிறாங்க, அது விரும்பாத திருச்சபைகள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. நான் யோசித்து பார்த்தேன், ஏரோதுக்கு ஊழியக்காரன் உருவாகிறது, பிரசங்கம் பண்ணுறது பிடிக்கல. அது ஏரோது. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் உருவாகணும்னு சொல்லாத, ஊழியக்கார் உருவாகிறது விரும்பாத எல்லா பாஸ்டர்களும் ஏரோதுக்குள் தான் அர்த்தம். ஏரோதுக்குள்ளாக இருக்கிறோம். சபைகளே ஏரோது திருச்சபைகளாக இருக்கிறது. ரொம்ப வேதனைங்க. அந்த ஏரோதுக்கும் நமக்கு என்னங்க வித்தியாசமே இல்லை. பைபிளில் ஒரு இடத்துல ஒரு ஸ்திரீ புரண்டு படுத்ததினால், ராஜாக்கு புஸ்தகம் இருக்கு, தூக்கத்தில் ஸ்திரீ புரண்டு படுத்ததினால் அந்த குழந்தை என்ன செஞ்சிருச்சான்? இன்னைக்கு சபைகள் தூங்குறதுனால, சபைனா யாரு? நம்ம மற்றவங்களுக்கு கிரிட்டிசிசம் இல்லை, நான் தான் சபை. இங்கே இருக்கிற நாம தான் சபைகள். நானும் நீங்களும் தூங்கணும்னா உருவாக்குற அந்த குழந்தைய, நான் நினைக்கிறேன் அது டிஜிஎஸ் தினகரனா இருக்கலாம், பெரிய எழுப்புதல் பிலிகிராமா இருக்கலாம், ஒரு ஹட்சன் டெய்லராக இருக்கலாம். இன்னைக்கு நம்ம தூங்குறதுனால எவ்வளோ பேரை இழந்து கொண்டே இருக்கிறோம். கடந்த காலங்களில் தாவீது கோலியாத் இந்த சம்பவம் ரொம்ப பிடிக்கும். தாவீது பிரசங்கம் ரொம்ப டச் பண்ணாத பிரசங்கமே இருக்காது. ஆண்டவர் ஆனால் ஒரு நாள் ஜெபிக்க தூண்டுகிறார். கோலியாத்தை இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க தான், கோலியாத்து கிறிஸ்தவர்கள். பக்கத்தில் கைவிடுங்க, கோலியாத் கிறிஸ்தவர்களே, நீங்கள்லாம் கோலியாத் கிறிஸ்தவங்களான்னு சொல்லுங்கள். ஏன் கோலியாத் கிறிஸ்தவங்கள்ங்கிற? ஆனால் யார் தெரியுமா? அவன் இவ்வளோ ஒரு அடி உயரம், இவ்வளோ நீளம், மார்க்கோஸ் வச்சுருக்கோம். அப்பா, அவனை கொடுத்தே 1 Samuel 17 எவ்வளோ விளக்கம் சொல்லி இருக்குது பாருங்க. இன்றைக்கி இருக்கிற எல்லாமே நாங்கள் யார் தெரியுமா? எங்கள் உபதேசம் யார் தெரியுமா? எங்கள் சர்ச்சுனா எவ்வளோ வருஷம் கட்டி எவ்வளோ ஆச்சு தெரியுமா? எல்லாரும் உங்கள் சர்ச்சை குறித்து பெருமை பேசுகிறாங்க. பைபிளில் 1 Samuel 17 சொல்கிற செய்தி என்ன? கோலியாத்து எப்போ செத்து விழுகிறானோ அப்போ தான் ஜனங்களை ஆர்ப்பரிக்கிறாங்க, கைகளை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம். எனக்கு பெருமை பேசுகிற கோலியாத் கிறிஸ்தவர்கள், கோலியாத்து ஊழியக்காரர்கள், கோலியாத்து திருச்சபைகள் தான் பெருமையை விடணுங்க. சாகணும்.
அப்போ ஜனங்கள் என்ன செய்வாங்க? எழும்புவார்கள். தாவீது அவங்க கொஞ்சம் விவரமானவன் இருந்ததுனால அகங்காரம் பிடிச்சவனை கொஞ்சம் ஆடுகளை கிட விட்டு வந்த செய்யவும் மாட்டான், செய்கிறவனை விடவும் மாட்டான். இப்படி தானேங்க. நாங்கள் 1,00,000 வாலிபர்களை நடத்தலைங்க, எல்லாருமே சேர்ந்து நடத்துங்க. நாங்கள் உங்கள் பின்னாடி நிற்கிறோம், நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி. யாரும் வர்றதில்லை, செய்யவும் மாட்டாங்க செய்கிறவங்கள. ஆனால் தாவீது விடலைங்க. ஒருவேளை அந்த தாவீது எழும்புதினால் எவ்வளோ ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டாங்க. கோலியாத்துடைய பயமர்த்துகளையும் மீறி வாலிபர்கள் தாவீதாங்க எழும்பணுங்க. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏறுவது போல ஊழியர்கள் உருவாகாத விரும்பாத ஏரோதுக்களை தாண்டி பேதுருக்கள், வாலிபர்களாக இருக்கிற கட்டுண்ட சிறையிருப்பில் இருக்கிற பேதுருக்கள் விடுதலையாகணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணுங்க. எல்லோரும் இப்பயும் ஒரு சில நிமிடங்கள் எழுந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாம் நான் சொல்ல இந்த 2 விஷயத்தை சொல்லி, என்ன, வாலிபர்கள் சிறைப்பட்டு இருக்கிற பேதுரு போல வாலிபர்கள் சிறையிருப்பிலிருந்து கட்டுண்டு விடுதலையான, போதை வாசங்களில் சிறையிருப்பாக இருக்கிறவங்க, பாவத்தில் இருக்கிறவங்க, சாபத்தில் இருக்கிறவங்க, தோல்வி மனப்பான்மையில் இருக்கிறவங்க, குற்ற மனச்சாட்சி, தற்கொலை எண்ணம், எல்லாம் சிறைப்பில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாலிபர்கள் பேதுருக்குள்ளாக எழும்ப வேண்டும் என்று ஜெபிக்கணும். அல்லேலூயா. பார்வோன்களினால், கோலியாத்துகளினால் அடக்கி வைக்கப்பட்ட தாவீதுகள், அன்னைக்கு தாவீது எழும்புறதுனால எழுப்புதல், அன்னைக்கு சபை ஜெபிச்சதுனால எழுப்புதல். இன்னைக்கு இருக்கிற நாம் ஜெபிக்கலைன்னா எழுப்புதலே இருக்காது. தாவீதுக்கள் உருவாகலைன்னா இந்தியா சந்திக்க முடியாத கோலியாத்தாக தான் இருக்கும். இன்னும் அப்படி தான் இருக்குது. அது கோலியாத்து போல தாங்க இருக்குது. நம்ம எல்லோரும் ஒரு நாக்கிங் ப்ரேயர் பண்ணி முடிக்க போகிறோம். நாக்கிங் ப்ரேயர்னா டெய்லி ப்ரேயர்ஸில் வச்சுருக்குறோம். இங்கே இருக்கிறவங்க நீங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நாக்கிங், தட்டுங்கள் திறக்கப்படும் ஜெபக்குழு. சொல்லுங்கள், நாக்கிங். டெய்லி ஒரு 10 நிமிஷம் அதில் சோத்திரம், அந்நிய பாஷை, பாட்டு அதெல்லாம் இருக்காது. ஜெபம் பண்ணுவோம். ஒரு தட்டுறதுன்னா என்ன, கதவை தட்டுறதுன்னா என்ன, டக் டக் டக், ஆண்டவரே இந்தியாவை ரட்சியும் சொல்லுங்கள். ஒரு ஜெபக்கு தட்டியாச்சு. 10 நிமிஷம்தான் இது. கொஞ்ச நாள் உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 12 பேரை கூப்பிட்டு ஒரு ஜெபக்குழு ஆரம்பிச்சிடலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் லூக்கா 18ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். நான் இதில் பார்த்தேன் 5 நபர்கள் 5 விதமான ஜெபங்களை இதில் நான் பார்த்தேன். ஏன்னா 5 பேருடைய ஜெபம், அதில் 2 உருப்படாதவங்க, 3 உருப்படுறவங்க. பக்கத்தை சொல்ல, 2 உருப்படாதவங்க, 3 உருப்பிட்டுறவங்க. 5 பேரில் நீங்கள் உருப்பிடுறவங்கள இருக்கீங்களா, உருப்பிடுற 3 பேருக்குள்ளே இருக்கீங்களா, உருப்படாத 2 பேருக்குள்ளே இருக்கீங்களா? அது உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. இப்போ நம்ம உருப்படாதவங்களுக்கு கொடுத்து முதல்ல பேசவா, உருப்பிடுறவங்களுக்கு கொடுத்து பேசவானே தெரில. அவ்வளோதான். சும்மா ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடும். உங்களை இருந்தேன் கடங்காது இருப்பதாக. நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போட, இந்த 5 பேர் இது ஒரு மைனாரிட்டி மெஜாரிட்டி. நான் யோசிச்சு பார்த்தேன், உருப்படாமல் போனவங்க எல்லாம் பெரிய பாரம்பரிய பிக் கிறிஸ்டியன்ஸ். அல்லேலூயா. அவங்க ஜெபம்லாம் ஒன்றும் இல்லை, போச்சு. அங்கே அப்படி தான் இருக்குது. லூக்கா 18 அப்படி தான் இருக்குது. என்ன கேட்டால் அந்த கம்ப்ளீட் கிறிஸ்டியன்ஸ், அவங்க ஜெபங்கள் இன்னைக்கு கேட்கப்படுதானே தெரில. இல்லை, இதில் உருப்படாதவங்க ஜெபம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிரசங்கமே இப்போ முடிச்சலான்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் புள்ளி வச்சா கோடு போட்டுருவீங்க, கோடு போட்டால் ரோடு போட்டுருவீங்க. உருப்படாதவங்களுடைய ஜெபம் ஒன்று வாசிங்களேன். அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம் பாருங்கள். இதுதான் பாரம்பரிய கிறிஸ்தவனுடைய ஜெபம். நாங்கள் யார் தெரியுமா, உபவாசம் பண்ணுறோம், நாங்கள்லாம் உபச்சாரம் பண்ணலை, வேசித்தனம் பண்ணலை, ஏன்னா அநியாயம் செய்யலை. எப்படி சொல்கிறான், ஸ்தோத்திரம் பண்ணுறான். என்னை கேட்டால் பூரா இன்னைக்கு 1000 ஸ்தோத்திர பலி சொல்கிறதுலையே இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு எழுப்புதல் வர்றதுக்கு.
ஏன்னா 1000 சோத்திர பலி சொல்லியே கெட்டு போய்ட்டு நம்ம கழுதையா. அதுக்கு சோத்திர பலியில் படிக்கிறதுல நான் விரோதி கிடையாது. 1000 சோத்திர பலி சொன்னால் ஆசீர்வாதம் வரும், தெரில வருமா? அவனை நான் ஊழியத்தை நிறுத்திடுவேன். இப்படி ஒரு ஜெபம் பண்ணுறான். எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பார்த்து சொல்லுங்கள், நான் பரிகாரர். அடுத்து என்ன? அநியாயக்காரர். பக்கத்து சொல்ல, நீ பரிகாரர் அல்ல, அநியாயக்காரர் அல்ல, உபச்சாரக்காரர் அல்ல, மற்ற மனுஷனை போல நீ கிடையாதுங்க. சொல்லுங்க. 2 sinners in church. இவன் அடுத்து ஒருத்தன் ஜெபம் கேட்கப்படுது, அவனும் சர்ச்சுக்கு தான் போகிறான், அவனும் சின்னர் தான். அவன் சொல்கிறான் பாவி தான், கண்ணே ஏறெடுக்க இப்படி இப்படி தலை நிமுறையும் பண்ணுறான், தரமட்டு குனிஞ்சு கண்களை ஏறெடுக்க துணியாமல். அந்த அந்த ஜெபத்தையும் வாசிடுவோமே. என்ன, ஒருத்தன் உருப்படாதவன் ஜெபம் வாசிடுறோம், அடுத்து உருப்பிடுறவங்க ஜெபம் வாசிடுறோமே. 13வது வசனம், ஆயக்காரன் எப்பயுமே பாருங்க கொஞ்சம் குற்ற மனச்சாட்சிகளையும் பாவியெல்லாம் சர்ச்சுக்கு கொஞ்சம் அவுட்டில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். தூரத்தில் நின்று அவனுக்கு அப்படியே தங்கி அப்படியே வருவான், தவந்து போ. அங்கே தூரத்தில் நின்று தன் கண்களையும் பார்க்க துணியாமல், பார்க்கவே மாட்டான், அந்த சர்ச்சு ஆல்டரை பார்க்கவே மாட்டான், பார்க்க துணியாமல் அவன் தன் மார்பில் அடிக்கிறான். என்ன பாவி! நான் சொல்கிறேங்க, இப்படி எல்லாம் சபை ஜெபிக்குதானே தெரில. நெகேமியா ஜெபத்தில் எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? பாவரிக்கை பண்ணுறான். அங்கு அலங்கு இடிக்கப்பட்டுச்சு, இவன் என்ன செய்யறான்? நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்தியா அறியவே இல்லை ஏசப்பாவை. பெரிய ஊழியம், நாங்கள்லாம் 1500 மிஸ்டர் வச்சுருக்குறோம், அதெல்லாம் வெக்கமாக இருக்குங்க, வெக்கமாக இருக்கு. ஒன்றும் அசைவே இல்லைங்க, சும்மாவே போய் திரும்பி வர்றோம். கிராமத்தில், ஒரே கிராமத்தில் பல வருஷங்கள் ஒரு கிராம ஊழியம் பார்த்து நான் இன்னைக்கு ஒரு சர்வே எடுத்தேன். நான் பார்த்த கிராமங்கள், சில கிராமங்களில் எழுப்புதல் இருக்கு, ஆனால் சில கிராமங்கள் 30 வருஷமாக நான் ஜெபிக்கிற கிராமத்தில் எழுப்புதலே இல்லைங்க. ஆண்டவர் குறை சொல்லக்கூடாதுங்க. எங்கோ நம்மகிட்ட கோளாறு இருக்குதுங்க. 2 நாளாகமோ 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என்ன சொல்றார்? உரிமை பாருங்க, என் ஜனங்கள், என் ஜனங்கள் என்ன செய்யணுமா? இங்கே நம்ம வாசித்த இந்த ஆயக்காரோட தங்களை தாழ்த்தி என் முகத்தை 4 ஸ்டெப் இருக்குதுங்க, தங்கள் பாவங்களை நான் சொல்கிறேன் வேற மாதிரிங்க. அங்கே மார்த்தட்டி அழுது பாவரிக்கை செய்து ஒரு நெகேமியா ஜெபிக்கிறான். அந்த ஆரம்பங்க ஒருத்தன் மூலியமாக, ஒரே ஒரு நெகேமியான் மூலியமாக அவன் அழுது சில நாட்கள், ஒரு 2 நாளாக இருக்கலாம், 3 நாளாக இருக்கலாம், துக்கித்து அழுது பாவரிக்கை செய்து அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஐயோ, அந்த நெகேமியா புஸ்தகம் என்னை சவால் விடுகிறது ஐயா, சவால் விடுகிறது. அவனுடைய அந்த ஒரு மனிதனுடைய தொடக்கம், அந்த இருதயத்தில் இருந்து வந்த தொடக்கம் விழுந்து போன ஆழங்கத்தை திரும்ப கட்ட வைத்தது ஐயா. அல்லேலூயா. இன்னைக்கு வாலிபர்கள் பிசாசினால் சூறையாடப்படுகிறார்கள். செல்ஃபோனுக்கு, காதலுக்கு, எல்லாம் லிவிங் டுகெதர், அதெல்லாம் ரொம்ப டிக்கெட் ஈஸியாக இருக்குது, டிக்கெட் ஈஸியாக இருக்குது. அடிக்கடி என்னை பாதிக்கிற ஒரு ஃபோன் கால், ஒருத்தர் இரவு 11:30 மணிக்கு மேலே சத்தியம் டிவியில் டெய்லி 11 மணிக்கு உள்ள நிகழ்ச்சிகளை செய்தி பார்த்துட்டு சொன்னார். அடுத்து 24 மணி நேரம் சேனலே அவர் பார்த்துட்டு அவர் சொன்னார், கொஞ்சம் முன்னாடியே நீ செய்தி கொடுக்க டிவிக்கு வந்துடக்கூடாதா? அவர் சொல்கிறார், செங்கல்பட்டு பக்கத்தில் காஞ்சிபுரம் அந்த ஏரியாவில் இருக்கிறார். என்னையா சொல்லுங்கய்யா, எனக்கு இருக்கிற ஒரே மக, செல்லமாக வளர்த்தேன், அவருடைய அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க, இவளுக்காகவே நான் வாழ்ந்தேன், கல்யாணம் முடிச்சுக்கிறல, 40 லட்சம் ரூபா செலவழித்து நான் கல்யாணம் முடிச்சு வச்சேன், 10 நாளில் திரும்பி வந்துட்டா. என்னாச்சு? வரதட்சணை கொடுமையா? இல்லை. புருஷன் குடிக்கிறானா அடிக்கிறானா? இல்லவே இல்லை. என்னாச்சு? என்னுடைய மகளுக்கு பெண்ணோடு குடும்பம் நடத்துவது தான் இன்ட்ரெஸ்டாக இருக்குது.
ஆணோடு குடும்பம் நடத்துவது எனக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை, எனக்கு பிடிக்கலைங்கிறா. ஒரு 4 தெரு தள்ளி என்னுடைய சொந்த மகள், செல்லமாக வளர்த்த மகள் குடியிருக்கிற ஐயா, ஒரு பெண்ணும் கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள் ஐயா. நான் எங்கே போய் சொல்லுவது, யாரிடத்தில் சொல்லுவது ஐயா? இன்னைக்கு வாலிப கிரையிங் ஃபாதர், கிரையிங் மதர், தன் பிள்ளை வீட்டில் இருக்கிறான், குடிக்க அடிமையாக இருக்கிறான், காதல் பண்ணுறான், இரவெல்லாம் செல்ஃபோனை நோண்டுறான், வெளியே சொல்ல முடியல, அழுகிறாங்க பெற்றோர்கள், கதறுகள். என்ன பைபிளில் ஒரு தகப்பன் ஆண்டவரிடத்தில் வருகிறான், அவன் சொல்கிறான், அங்கே மறுரூபம் அலையில் தரிசனம் பார்க்குறாங்க சபைகள், பேதுரு, யோவான், யாக்கோப் மறுரூபமாகிற தரிசனம் பார்த்து, திருச்சபடி நிலைமை என்ன, நாம் இங்கேயே தங்கி விடுவோம், உமக்கு ஒரு கூடாரம், எல்லாருக்கும் ஆணுக்கு ஒரு கூடாரம் வச்சு இங்கே இருப்போம். ஐயா இன்னைக்கு அதே போலதாங்க இருக்குது. இல்லை, ஆண்டவர் கீழே வரும்போது அந்த தகப்பன் சந்திக்கிறார், அழுகிறார், தீயில விளைவிக்கிறது, தண்ணீரில் விளைவிக்கிறது, அழுது கொண்டே இருக்கிறார். அவர் எடுக்கிற கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? உங்கள் சீசர்களால் அது கூடாமல் போயிற்று. நான் சொல்கிறேன், இப்படி அழுகிற சத்தம் திருச்சபை கேட்கலைன்னா அஸ் ஏ டேஞ்சரில் இருக்குது. இன்னும் நிறைய எழுப்புவார், ஏரோதுக்கள் எழும்புவாங்க, கோலியாத்துகள் திருச்சபைக்கு விரோதமாக எழும்புகிற காலம் வரும். ஆக்சுவலாக சிதறடிக்கப்படுகிற திருச்சபைகள் சிதறடிக்கப்படுகிற சம்பவங்கள் இன்னும் அதிகமாகலாம், இன்னும் அதிகமாகலாம். நம்ம வேதனைங்க. ஏன்னா நம்மளால் கூடல அந்த அழுகிற அந்த அப்பா மேலே கரிசனை இல்லை. அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும், அந்த வாலிபனை ஆண்டவருக்கு வழி நடத்தணும். அந்த வேடனை பாரமே இல்லைங்க. எனக்கு நான் நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், நான் எங்கள் சப்ஜி நல்லா இருக்குது, நாங்கள் நல்லா இருக்கிறோன்னு சொல்லியிருந்தா எப்படிங்க முடியும்? நம்ம ஜெபிக்கணுங்க. ரெண்டு விதமான ஜெபம். முதல் ஜெபம், ஒரு 7 விதவை, அவள் சர்ச்சுக்கு போனாலன்னு தெரில, அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அநீதியான ஒரு நியாயாதிபதி கம்பேர் பண்ணுறார். அங்கே நீதி கிடைக்கல, அவள் விட மாட்டா, தினம் தினம் சொல்லிக்கிட்டே இருக்கா. அங்கு ஆண்டவர் அந்த 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 ஓமைகளை சொல்லுகிற வார்த்தை என்ன? 5ஆம் வசனத்தில், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டார். ஆண்டவர் சொல்றாருங்க, ஓமையை சொல்லிட்டு அவர் சொல்றாருங்க, அடுத்த வசனம் தாங்க ஹைலைட். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்ய. ஒரு 7 விதவை, அநீதியான ராஜா. அங்கே பதில் வருது. ஆண்டவர் சொல்கிறார், எப்பா அதுபோல் நீ இரவும் பகலும் நீ என்னை கூப்பிட்டேன்னா, ஐயோ 2025 வருஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம இரவும் பகலும் ஜெபிச்சுக்கிட்டே தானே இருக்கோம். நம்ம சொல்கிறேன், 12 மணி நேரம் ஜெபம் வைங்க. 12 மணி நேரம் ஜெபத்தில் பங்கு வருகிறவர்கள் 12 மணி நேரம் கிராம ஊழியத்துக்கு சுவிசேஷ அறிவிக்க போயிடணும். கைகளை தட்டுங்க. இல்லாட்ட நீ ஜெபிக்காத, ஸ்டாப் ப்ரேயர். ராம் முழுவதும் ஜெபம் பண்ணுங்க, பகல் முழுவதும் கிரியை செய்யுங்களேன். இங்கே சொல்றாரு, இரவும் பகலும் என்னை நோக்கி நீ கூப்பிடு. என் பிள்ளைகள் தானே நீங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தானே, நான் உங்களுக்கு நீதி செய்யாமல் இருப்பேன்னா? ஒருத்தன் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வது, நான் அதையும் ஒரு ப்ரேயராகவே எடுக்கிறேங்க. அது ஒரு ப்ரேயர் தானேங்க. வர்றான் ஜீசஸ்ட்ட வர்றான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படி? அவன் ஆண்டவர் அவன் பாருங்க, இந்த ஏற்கனவே பார்த்த அங்கே ஒருத்த மாத்தால யார், பரிசேனா, அவன் மாதிரியே இருக்கான். சின்ன வயசு உள்ள இந்த கற்பனைகளை கை கொள்றேங்கிறான். அதனால தான் பிக் கிறிஸ்டியனுங்கிறேன், பெத்த கிறிஸ்தவங்க சொல்லுங்க. ஆனால் பரலோகத்தில் எது சான்ஸே இல்லை. இவங்களுக்கெல்லாம் இந்த சாத்ராக்கு மேசாக்கு ஆபத்துனாக அங்கே அந்த ராஜா அவர் சொல்கிறார் பாருங்க, 7 மடங்கு தீயை ஏத்துறா,
நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் அதாவது 3 வருஷம் அல்லது 5 வருஷங்க, 5 வருஷம்தான் சர்ச்சுக்கு போய் நல்ல சீசன் ஆகி அவங்க என்ன செய்யணும், ஆத்துமாதான் செய்யணும். எல்லாம் கை வைத்துங்க, அவ்வளோதான். ஏசப்பா உமக்கு சித்தமான ஆட்சி எங்களுக்கு தாங்க. ஆமென். போதும் இல்லையா? போதும். இதுக்கு போய் உபவாசம் இருந்து ஆத்மாக்களை ஜெபிக்கணும். பைபிளில் நினிவே அந்த புறஜாதிகளுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இருக்குதா? அவங்க எல்லாம் ஐயோ 40 நாளில் நம்ம நாசமாக போகிறோமா, போடுறா உபவாசத்தை. ஆண்டவர் இறங்கும்படி தான் நம்ம ஜெபிக்கணும். எனக்கு சபைகள் விழித்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் திருச்சபைகள் மீது இறக்க வைக்கணும், மார்த்தட்டி அழுகணும். நாங்கள் பாவம் செய்தோம், தவறு செய்தோம் என்பதை அழணும். அவன் சொல்கிற நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி? அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்னும் ஒன்றை குறைவு உண்டு. 37வது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். அவன் திருச்சபை, கைதட்டுங்களேன். அவன் திருச்சபை கிடையாது, திருச்சபையில் இருக்கிறவன். தெருவில் இருந்து வசனம் கேட்குறான், கேள்விப்படுறான். ஏசுனார் இப்படி அற்புதம் செஞ்சாரா, அங்கே அற்புதம் செஞ்சாருன்னு கேள்விப்படுறான். திருச்சபையில் இருக்கிற ஜெபத்தெல்லாம் கேட்குறாருங்க. நான் கணேசன் யாரு? திருச்சபை. எனக்கு யாரும் ஏசுனாரை பற்றி சொல்ல வந்தவங்களும் அறுவாளத்துக்கு வெட்ட போயிருக்கிறேன், அது வேற. நான் ரட்சிக்கப்பட்டோன்னே எனக்கு ஊழியம் செய்யணும்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல, ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சார், கடந்து எனக்கு உயிர் கொடுத்தார். கொஞ்ச நாள் அவர் மறுதளிச்சு சந்தேகப்பட்டு, பேதுரு போல் அவரை மறுதளித்தேன். தோமாவால் சந்தேகப்பட்டு நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக மாறிட்டேன். இந்த செய்தியை கேட்குற நீங்கள்லாம் நன்றி உள்ள கிறிஸ்தவங்களா, நன்றி இல்லாத கிறிஸ்தவங்களா? நன்றி உள்ள கிறிஸ்தவனா நீங்களே ஊழியத்துக்கு வந்திருக்கணும். நன்றி உள்ள கிறிஸ்தவன் நீங்கள் முழு நேர ஊழியத்துக்கு வந்திருக்கணும். இல்லை உங்கள் மூத்த பிள்ளை கர்த்தருடைய ஊழியத்துக்கு அனுப்பி வச்சுருக்கணும். இல்லையா முழு நேர மிஸ்டரிகளை உங்கள் குடும்பத்தின் சார்பாக நிறைய தாங்கணும். அல்லேலூயா. கணக்கு பார்க்கக்கூடாது, உங்கள் திருப்திப்படக்கூடாது. நான் அந்த ஊழியத்து தரேன், இந்த ஊழியத்து தரேன். திருப்தி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுல திருப்தி அடைகிறாரா? உங்கள் பங்களிப்புகளை, உங்களுக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு தரணும். அந்த வாலிபன் பாருங்க, தலைவன் துக்க முகத்தோடு திரும்பி போகிறான். அவன் எதை இழந்துட்டான்? பரலோகத்தை இழந்துட்டான். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஐஸ்வர்யவான், அது அந்த கம்பாரிசன் பாருங்க. அவன் கடைசியில் கர்த்தரிடத்துல தாழ்த்தி ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளை கீழ்ப்படிஞ்சாதான் பரலோகம் போயிருப்பான். அவன் கீழ்ப்படிஞ்சிருப்பாங்கிறீங்க. இந்த 5 அப்பம் 2 மீன் ஒருத்தன் தர்றான். இந்த வருஷத்துலேயே ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, எனது பங்களிப்பின் ஆண்டு. சொல்லுங்க, இந்த வருஷத்துக்கு ஏசப்பா அதை சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பங்களிப்பை எழுப்புவதற்காக கொடுத்தா போதும். இந்த வருஷத்தில் நான் பிறந்த நாளை பார்ப்பேங்கிறவங்க கை தூக்கலே சொல்லுங்க, விசுவாசத்தில். அல்லேலூயா. சரி, பிறந்த நாளில் என்ன செய்வீங்க? கேக் வெட்டுப்பீங்களா? புது ட்ரெஸ் வாங்குவீங்களா? ஹோட்டலில் போய் விருந்தா? பிச்சு விடுவார். இது வருஷம் இத்தனை வருஷம் அப்படி செஞ்சுருக்கலாம். இந்த வருஷத்தில் உங்கள் பிறந்த நாளை ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தணும். அது வரைக்கும் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச அற்புதம் இல்லாமல் நீங்கள் உசுரோடு இருப்பீங்களா? அல்லேலூயா. அந்த அற்புத சாட்சியை நீங்கள் செல்ஃபோனில் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னா, எங்கள் டிவியில் 3 கோடி ஜனங்களுக்கு இந்த டிவி போகுது. கை தட்டுங்களேன். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் சாட்சி சொல்லி எனக்கு அனுப்பிடுங்க. அந்த 5 நிமிஷத்துக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்துடணும். பக்கத்தில் சொல்லுங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்துட வேண்டிதான். இங்கே இருக்கிற எல்லாரும் இந்த செய்தியை கேட்குற எல்லாரும் தீர்மானம் செய்யணும். உங்கள் பிறந்தநாள், உங்கள் புருஷன் பிறந்தநாள், உங்கள் பிள்ளைகள் பிறந்தநாள், உங்கள் மாமியார் பிறந்தநாள், என் மாமனார் பிறந்தநாள், எல்லாரும் பிறந்தநாளையும் என்ன செஞ்சிட வேண்டிதான். எங்கள் இந்த லட்சங்களுக்கு ஆசீர்வாதமான பிறந்த நாளாக உங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கை தட்டுங்களேன். 5 அப்பம் 2 மீன். இப்போ அது தமிழ்நாட்டு கிறிஸ்தவன்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சின்ன பையன் தமிழ்நாட்டுக்காரனாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பான்? எழுப்புதல் வரல. இல்லை, 5 ஈக்குவல் எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? ஆளுக்கு ஒரு வைஃப் வச்சாலே 10,000 ஆச்சு. 2 பேருக்கு இணைந்த வாழ்க்கை இப்போ தான். அப்போ அங்கே 50,000 பேர் சாப்பிட்டாங்க. 5 கொடுத்தா 5 ஈக்குவல் 50,000. பக்கத்தில் சொல்லுங்கள், 5 ஈக்குவல் 50,000. இந்த செய்தி கேட்குற நீங்கள் 5,000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்டு 5 லட்சம் 50 லட்சமாக திருப்பி தருவார். இது நீ நம்பணும். வருமா? நீ பைபிள் உண்மைனா நீ கொடுத்துட வேண்டி தான். பைபிள் பொய்னா நீ கொடுக்க வேண்டாம்.
இப்போ 5 நீ இப்போ மீனில் தசமாக கொடுக்கணும். மீன் என்னச்சு அப்போ மண்டையை யூஸ் பண்ணணும். 10ல் 1 தான் கொடுக்கணும். அப்போ ஒரு மீனை எத்தனை துண்டா வகுறணும்? 10 துண்டா. தலைதனி, வாழ்தனி, நடுப்பாகம் தனி, 5 வகுறது. ஏசப்பாவுக்கு எந்த பாகத்தை நீ தருவ? வாழை தான் தருவ நீன்னு. பாருங்க எப்படி எழுப்பில் வரும். உன்னதமானது அது பெஸ்ட்டை கொடுக்கணுங்க, பெஸ்ட்டை கொடுக்கணும். நான் சொல்கிறேன், அப்படி 5 மீன் கொடுத்தா என்னுடைய பைபிள் சொல்லுகிறது அவன் திருப்தி அடைகிறான். கை தட்டுங்க, கை தட்டுங்க, உங்கள் நேரத்தை கொடுங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன் 5 மீன் கொடுத்தவனுக்கு அவனை திருப்தி அடைய செய்கிறார். கை தட்டுங்களேன். ஒரு அற்புதம். 2வது அற்புதம் என்ன தெரியுமா? அவன் கொடுத்ததுனால 1000 திருப்தி ஆகுது. கை தட்டுங்களேன். 1000. 3வது அற்புதம் என்ன? மீதியான துணிக்கைகளை எடுக்கிறார்கள். இந்த வருஷத்தில் இப்படிப்பட்ட முகாமுக்கு உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய பணத்தை, உங்களுடைய பங்களிப்பை கொடுக்குற எல்லாருக்கும் இந்த 3 அற்புதமும் நடக்க போகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு திருப்தி, உங்கள் குடும்பத்திற்கு திருப்தி. குழந்தை இல்லையா? குழந்தை பிறக்கும். அல்லேலூயா. உங்களை திருப்தியாக்குவார். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு அம்மா, என் மகனுக்கு கனடா விசா பல மாதங்களாக தடை இருக்குது. கனடா வேலை கிடச்சிருச்சு, எல்லாம் கிடச்சி, ஆனால் விசா மட்டும் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் தடையாகுதுன்னு எழுதி கொடுத்தாங்க. 10,000 ரூபா கொடுக்கல. எழுதி கொடுத்து வெளியே போனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணவங்க ஆன் பண்ணால் கனடா விசா வந்துருச்சான். கை தட்டுங்களேன். அங்கே இருக்கிறாருங்க அப்பா. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், திருப்தி, உங்களுக்கு திருப்தி. உங்கள் மூலிமா 1000ங்களுக்கு, லட்சங்களுக்கு திருப்தி. அடுத்து என்ன எடுக்க போகிறோம்? மீதி எடுக்க போகிறோம். எல்லோரும் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகளுக்கு ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுத்தோம். 5 விதமான ஜெபங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் 2 ஜெபம், ரிஜெக்டட் ஜெபத்தை நீங்கள் பண்ணாதீங்க. பர்த்திமை போல், தெருவில் இருக்கிற பர்த்திமை போல் அவன் ஜெபம் பண்ணுற அந்த வார்த்தை என்ன? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். நான் எனக்கு ஃபுல்லாக இந்த 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 பக்கத்தில் வச்சுட்டே இருக்கிறேன். இதில் உள்ள ஜெபத்தை 3 ஜெபத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கண்களை ஏறெடுத்து பார்க்க முடியாது. அவனை போலதான் நான் இருக்கிறேன். எனக்கு என்னங்க தகுதி இருக்குது? எங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஞானம் இல்லை, பெரிய ட்ரைனிங் எடுத்தவங்க இல்லை, எதுவுமே இல்லை. பாவியாகிய எங்கள் மேல் கிருபையாயிரும். அவனை போன்று அந்த 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 ஆலயத்தில் ஜெபிக்கிற அந்த ஆயக்காரனை போன்று நான் ஜெபிக்கிறேன். தெருவில் இருக்கிற ஒரு பத்திமையை போல, ஏசப்பா இறங்குங்கப்பா, ஏசப்பா இறங்குங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த 3 விதமான ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஏழை விதவை தொடர்ந்து அலட்டி கொண்டது போல நாங்கள் இடத்துல கேட்கிறோம். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பாவங்கள் தடையாக இருக்குமானால் மன்னிங்க ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் சொல்லுங்க. எங்கள் மீறுதல்கள், அக்கிரமங்கள் தடையாக இருக்குமானால் மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஆகிய நாங்கள் உங்க பிள்ளையாக நாங்கள் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாம் சொல்லுங்க. தேவனே, பாவி ஆகிய எங்கள் மேல் கிருபையாயிரும் அப்பா. ஆண்டவரே, பாவி ஆகிய எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று ஆயக்காரன் ஜெபித்தது போல நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தகுதி இல்லாதவர்கள் தான். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, கிருபையாயிரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா பர்த்திமேயை போல சொல்லுங்க. குமாரனே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும். பரிசேயராக ஜெபிக்கிற அவங்க மனசுல எங்கள் கண்களை தயவெடுக்க செய்யுங்கப்பா. அவர்களும் திருந்துவார்களாக. பரிசேய ஊழியக்காரர்கள், பரிசேய கிறிஸ்தவர்கள், பரிசேய சபைகள், பெருமை பேசுகிற கோலியாத்துகள், ஐயோ வாலிபர்கள், கட்டுண்ட வாலிபர்கள் பேதுருக்குள்ளாக உருவாக வேண்டும் என்று நினைக்காத ஏரோதுக்கள் மனம் திரும்புவார்களாக. தேவன் தம்முடைய வல்லமை விளங்க செய்யுங்கப்பா. நம்முடைய கரத்தை நீட்டுவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே.
கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரை, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.